ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை முன்வைக்கிறேன். யோவான் 15:4. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்கள் நிலைத்திருப்பேன். யோவான் 15ஆம் அதிகாரம் நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவை பற்றி பேசுகிறது. உறவின் அதிகாரம். அதாவது நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல ஒரு 12ஆம் அதிகாரம் வரை 13ஆம் அதிகாரம் வரை இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை நடவடிக்கைகளாக இருக்கு. 14 15 16 17 பர்சனல் மினிஸ்ட்ரி டு ஹிஸ் டிசைபிள். தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லப்பட்ட தனிப்பட்ட உபதேசம் அல்லது ஊழியம் என்று சொல்லலாம். அப்படியானால் கிறிஸ்தவர்களாகி நமக்கு நம்ம எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் தானே, நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. அதில் ஒன்று சொல்லுது, நம்முடைய உறவை பற்றி பேசும் பொழுது யோவான் 15:1 சொல்கிறது, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. திராட்சை கொடி தானாய் கனி கொடுக்க முடியாது போல நான் இல்லாவிட்டால் உங்களால் ஒன்றும் முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நீ ஒட்டப்பட்ட ஒரு திராட்சை கொடி, காட்டு ஒலிவு மரமாகிய அந்த நீ நல்ல ஒலிவு மரமாகிய கிறிஸ்துவோடு ஒட்டப்பட்ட ஒரு கிளையாக இருக்கிறாய் என்பதை மறந்து விடக்கூடாது. நீ வெட்டப்பட்டிருக்காய் தவிர நீனா தோன்றவே கிடையாது. நீ நிறைவிடு வாழ்க்கையில் பிரச்சனை எல்லாம் எனக்கு தெரியும், நான் முடிச்சிருவேன். பார்த்தீங்க சில பார்த்து என்னன்னே புரியாது, ஏபிசிடி 26, ஆனால் துடுன்னு பேசுவாங்க. அப்படியாக்கும் இப்படியாக்கும். எல்லாத்தையும் அறிந்த மக்கள் நான் சொல்ல, அதாவது மூட ஞானியாகிற மாதிரி காமிச்சிக்கூடாது. இதை போல் நமக்கு ஒன்றும் தெரியாதுங்க, எல்லாம் நான் முடிச்சு நான் ரொம்ப ஞானவான் அப்படி சொல்லாத. கொஞ்சம் அடங்கி வாசிக்கணும். பொதுவில் பேசும்போது கொஞ்சம் அடங்கி நமக்கு தெரிஞ்சுன்னு சொல்லணும், தெரியாதுன்னு சொல்லணும் இல்லையா? பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானி ஆவான். அது முதல்ல நம்ம ஒட்டப்பட்டவங்க. யாரு? நம்ம ஒட்டப்பட்டவங்க. இன்னும் சொல்லணும்னா நம்ம ஒரு நிரந்தரமான குடியிருப்பு நமக்கு கிடையாது. நம்ம வி ஆர் ரெண்டட் பீப்புள். வாடகைக்கு அமர்ந்த மாதிரி இந்த உலகத்தில் ஆண்டு கொண்டு வச்சிருக்கிறார். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்மளால் இண்டிபெண்டா தனியாக எதுவுமே முடியாது வித்தவுட் காட். சரி, அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், நம்மை தாங்குகிறவர் யார்? செடி. அந்த வேர் தான் நம்ம தாங்குது. அவர் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லை. ஆதாரம் நீதான் ஐயா, எனக்கு ஆதாரம் நீதான் ஐயா. வேறு நான் தண்ணியை குடிக்க மாட்டேன், அது கொடுக்க மாட்டேன், அந்த கலை கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அன்னைக்கு நம்ம செத்து போயிடுவோம். அது மாதிரி தான் ஆண்டவர் தான் நம்ம ஆதரிக்கிறார். நம்ம இன்ப துன்ப எல்லா நேரங்களிலும் ஆண்டவர் நம்மை ஆராதிக்கிறார். அவர் நம்ப தகுந்த ஒரு தேவனாக இருக்கு. நீங்கள் நம்ப தகுந்த ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். அப்போ நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்கிட்டீங்க. அந்த ரிஸ்க்கை ஆண்டவர் சொல்ல ஏன்ட்ட விடுக்க, ஆண்டவர் மேலே பாரத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் தான் என்ன பொறுப்படுத்தி நடத்தணும்னு சொல்லுங்க, கர்த்தர் நடத்துவார். மூன்றாவது என்ன சொல்லுன்னா, இந்த ஆண்டவராகிய கர்த்தர் இந்த யோவான் 15:7 சொல்லுவாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். என்ன அழகான வார்த்தை. வாழ்க்கையில் நிலைச்சிருக்குன்னா எப்படி? ஆண்டோட வார்த்தையை கேட்டு அதன்படி நடத்தணும். அந்த கொடிக்கு கமாண்ட் எங்கேருந்து போகும்? அந்த செடியிலேருந்து போகும். இப்படி போ, இந்த பக்கம் போனால் அந்த கமாண்டை கேட்கணும். இல்லை நீ வடக்க போச்சா நான் தெற்க தான் போவேன்னு சொன்னால் நடக்காது. இதை போல் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ உங்களுக்கு கொடுக்கப்படும். அடுத்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னைக்கு நிலைச்சிருக்கும்படி உனக்காக பிரார்த்தனை செய்கிறாராம். என்ன சொல்கிறாரு? யோவான் 15:16, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் கனி கொடுக்கவும் அந்த கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தின்னு சொல்கிறார். யூ ஹாவ் அ பர்பஸ். ஒய் யூ ஆர் லிவிங் திஸ் வேர்ல்ட். எதுக்காக அந்த உலகத்தில் வாழ்கிறா? அந்த நோக்கம் என்னன்னு சொன்னால், நீ கனி கொடுக்கணும். ஒரு ப்ரூட் ஃபேரிங் லைஃப் நமக்கு இருக்கணும். ப்ரூட் ஃபேரிங் லைஃப் நமக்கு இருக்கணும். கனிகளை சுமக்கின்ற ஒரு மகனாக, கனி நிறைந்த ஒரு மகனாக வாழ வேண்டும். அது யாரால் முடியும்? ஆண்டவரால் தான் முடியும். இன்னைக்கு காலையில் சொல்கிறாரு, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்கள் நிலைத்திருப்பேன். ஏனென்றால் அவர்தான் உங்களை ஆதரிக்கிறவர், அவர்தான் உங்களுக்கு சக்தி ஊட்டுகிறவர், அவர்தான் உங்களை வளரச் செய்கிறவர், அவர்தான் கனி நிரம்பிய ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறவர். எத்தனை அற்புதமான கர்த்தருடைய வெளிப்பாடு. உண்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு பாடுறான், பக்தன் பாடுறான்ல, அது மாதிரி தான்.
இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே இயேசுவே உம்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு, இயேசுவே என்று சொல்லி இந்த நாளை உம்மையில் நிலைத்திருக்கிறேன்னு சொல்லி சரணாகதி அடைவோமா? இந்த நாள் ஒரு இன்ப நாளாய் அமையும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.